வாங்க இன்றைக்கி நாம் ரவா கேசரி பண்ணலாம். அதுக்கு நான் இந்த ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். ரவை எடுத்த அதே டம்ளர்லேயே ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேங்க. அப்புறம் கேசரிக்கு தேவையான முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் நான் சர்க்கரை போட்டு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. அப்புறம் தேவையான கேசரி பவுடர், ஃபுட் கலர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நெய் எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி கேசரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. பாத்திரம் சூடானதும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடாகிடுச்சு. முந்திரி போட்டுக்கிறேன். முந்திரி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரிலும் நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி வதங்கினதும் திராட்சையை சேர்த்துக்கலாம். திராட்சையை நல்லா சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா பபிள்ஸ் மாதிரி வருது பாருங்கள், நல்லா உப்பி வருது. இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அதே பாத்திரத்தில் ரவையை போட்டு வறுத்துக்கிறேங்க. கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. வறுத்த முந்திரி திராட்சையை நான் தட்டில் மாற்றிட்டேங்க. பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டேன். நெய் சேர்த்து இது சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கிறேங்க. ரவையை நல்லா வாசனையாக இருக்குது. ரவை நல்லா வறுத்துட்டு அதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு அந்த பாத்திரத்துலேயே ஒரு டம்ளர் ரவை எடுத்தோம் இல்லைங்களா, அந்த டம்ளர்லேயே 4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். அதில் ஃபுட் கலரும் சேர்த்துருக்கேங்க. நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். சிலவங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு லைட்டாக போட்டுக்கோங்க. நம்ம எப்போயாவது ஒரு தடவை தான் செய்யறதுனால கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்கு. மிச்சம் இருக்கிற நெய்யும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. மூடி வச்சுட்டு கொதிக்கட்டும், வெயிட் பண்ணுவோம். ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுட்டேன். தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ ரவையை போட்டு நல்லா கிளறிக்கலாங்க. கொதிக்குது, மேலெல்லாம் அடிக்கும். ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாங்க. தண்ணி சுண்டி நல்லா ரவை வேகட்டும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ரவையும் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் சர்க்கரையை போட்டுக்கிறேன். சர்க்கரையை போட்டு நல்லா கலக்குங்க. நல்லா கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு அழகாக ஒட்டாமல் சூப்பராக வருங்க. எனக்கு கலர் கொஞ்சம் பத்தலைன்னு கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா சர்க்கரை கரைஞ்சி நல்லா திரண்டு வருதுங்க. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாத்திரத்தில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருந்த
மொத்தமாக வந்துடுச்சு. முந்திரி திராட்சை எல்லாம் போட்டுக்கலாம். அது கூடவே பொடி பண்ணி வச்ச ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கிறாங்க. கேசரி ரெடிங்க. நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் அப்படியேவும் சர்வ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் தட்டில் நெய் தடவிட்டு நான் அதில் ஊற்றி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. கொஞ்சம் ஆறினதும் கத்தி வச்சு கோடு போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அழகாக வரும். இல்லை அப்படியேவும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.